Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30 days challengeோட day 6. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோ எதுவும் இல்ல. இன்னைக்கு வந்து பேபிஸ்க்கான ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா எங்க சித்தி வீட்டுக்கிட்ட இருக்கிற வெத்தலை கொடி. இது பாத்தீங்கன்னா சளி இருமலுக்கு வந்து நெஞ்சு மேல போடுறதுக்காக நான் வந்து கொஞ்சமா பறிச்சிக்கிட்டு இருக்கேன். தம்பிக்கு பாத்தீங்கன்னா சளி எதுவும் இல்ல. ஆனா நைட்ல வந்து மூக்கெல்லாம் அடிச்சிக்கிட்டு அப்புறமா வந்து அவனால தூங்க முடியாம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான். அதனால நெஞ்சு மேல வந்து இந்த வெத்தலை போடலாம்னுட்டு இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் எப்படி போடுறேன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு பற்ற வச்சுக்கோங்க. நீங்கள் வெத்தலை பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செடிக்கிட்ட இருந்து பறிச்சிக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற வெத்தலையை பறிச்சிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெஞ்சு ஃபுல்லாக வந்து ஒரே வெத்தலை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து வெத்தலையில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பியூர் வந்து விளக்கெண்ணெய். இது வந்து எங்கள் அம்மா வந்து ஆட்டிட்டு வந்து கொடுத்துருக்குற விளக்கெண்ணெய். அதனால வந்து ரொம்ப பியூராக இருக்கும் இது. இது வந்து பசங்களுக்காகவே எங்கள் அம்மா வந்து எனக்கு காட்டிட்டு வந்து கொடுத்த ஆயில் வந்து இது. இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. வெத்தலை எவ்வளோ பெருசாக இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி காட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சளி இருமல் வந்து நல்லா ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தூங்காமல் அடிக்கடி அழுந்துகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெத்தலோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும். அப்போ தூங்கும்போது நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா காலையில் வரைக்குமே நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மூக்கு அடிச்சிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. நல்லா வந்து நிம்மதியாக தூங்குவாங்க. நாமளும் வந்து நிம்மதியாக தூங்கிக்கலாம். இல்லைன்னா அடிக்கடி எழுந்துகிட்டே இருப்பாங்க, அழுந்துகிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வின்டர் காலம் வர ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வெத்தலை வந்து வச்சுக்கோங்க. நைட் டைமில் நீங்கள் வந்து போட்டு விட்டிங்கன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க வெத்தலை வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுட்டு எடுத்ததுமே உடனே வந்து போட வேணாம், கொஞ்சம் சூடாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து விரலில் தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஆறின பின்னாடி வந்து நீங்கள் வந்து நெஞ்சு மேலே போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய வெத்தலையை எடுத்திங்கன்னா ஒரே வெத்தலை வந்து கரெக்டாக இருக்கும். நெஞ்சு சைடு முன்னாடி சைடும் அப்புறம் முதுகு சைடுமே 2 வெத்தலை நீங்கள் வந்து முன்னாடி பின்னாடி போட்டு விடுங்க. ஒரு 2 டைம் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சளி இருமல் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா மோஷனில் வந்து சளி வந்துடும். அப்படி இல்லைன்னா வாமிட் எடுப்பாங்க, நல்லா ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு இதே மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா வெத்தலையில் வந்து தைலம் அப்ளை பண்ணிட்டு எல்லாம் போடுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரியாக்ஷன் ஆகி கொப்பளம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிடும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து பாரம்பரியமாக இது தான் யூஸ் பண்ணுறாங்க. சளி இருமல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வெத்தலை தான் போடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் தராது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்குவாங்க, நாமளும் தூங்கிடலாம். இல்லைன்னா நம்மளுக்கும் கஷ்டம் தான், அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.